12ஆம் வகுப்பு பயிற்சி 6.1ல் கணக்கு நம்பர் 9 கேள்வி எண் 9 என்ன கொடுத்துருக்கு? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிறத வெக்டர் முறையில் நிறுவணும். இப்போ இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுப்புற ஒரு லைன் வரைகிறோம். அதுக்கு பேர் ஏன்னு கொடுத்துக்கணும். இதுக்கு இடைப்பட்ட இந்த ஆங்கிள் இருக்குது இல்லையா, இடைப்பட்ட கோணம், இதை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? ஆல்ஃபா. அடுத்தது எக்ஸுக்கும் ஏக்கும் நடுப்புற ஒரு கோடு, ஒரு லைன், அது பின்னு வச்சுப்போம். அதுக்கு இடைப்பட்ட கோணம் இருக்குது இல்லையா, அந்த இடத்த என்னன்னு வச்சுக்கிறோம்? பீட்டான்னு வச்சுப்போம். அந்த இடம் பீட்டா. இப்போ நமக்கு தேவையான பகுதி எது அப்படின்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மீதி இருக்கக்கூடிய இந்த இடம். இது என்னன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. மொத்தம் இருக்கக்கூடிய ஆல்ஃபாவில் இந்த பீட்டாவை மைனஸ் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிற இடம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதில் ஏலேருந்து ஒரு நேர்கோடு, அதே போல் பிலேருந்து ஒரு நேர்கோடு, ரெண்டுமே செங்குத்தாக இருக்கும். எதுக்குன்னா எக்ஸ்ஹெச்சுக்கு செங்குத்தாக வரைகிறோம். இதுக்கு பேர் எல், இதுக்கு பேர் எம். இந்த ஓஏ அப்படிங்கிறத ஏ வெக்டார்னு வச்சுப்போம், ஓபிங்கிறத பி வெக்டார்னு வச்சுப்போம். A vector equal to cos alpha plus sin alpha j அப்படின்னு வச்சுக்கிறோம். B vector equal to cos beta I sin beta j. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு 4 ஸ்டெப்பு தான் உங்களுக்கு சொல்கிறோம். 4 ஸ்டெப். முதல்ல பி டாட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். பி டாட் ஏ. பி டாட் ஏ அப்படிங்கிறது என்னென்னா, பிக்கும் ஏக்கும் புள்ளி பெருக்கும். பிங்கிறது காஸ் ஆல்ஃபா ஐ சைன் ஆல்ஃபா ஜே. ஏக்கு பதிலாக cos beta I sin beta j. ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். ரெண்டுத்தையும் பெருக்கும்போது ஐயோட கெழு ஐயோட கெழு அது மட்டும்தான் பெருக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது 1ன்னு வச்சுப்போம். சமன்பாடு 1. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? வரையறை ஒன்று இருக்குது. வரையறை என்னன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள புள்ளி பெருக்கம். பி டாட் ஏ ஈக்குவல் டு மட்டு பி மட்டு ஏ காஸ் தீட்டான்னு வரும். இந்த பிஏ அப்படிங்கிறது 1, பிஏ அப்படிங்கிறது 1ன்னு இருக்கும். அதனால் இதோட மதிப்பெல்லாம் 1 காஸ் தீட்டாங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது சமன்பாடு 2. 1, 2லிருந்து ரெண்டுத்துலேயுமே எல்ஹெச்எஸ் சமமாக இருக்கிறதுனால ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சமம். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது? cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta நிறுவப்பட்டது. அவ்வளோதான். ஓகே.